மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு கடாயில் 1.25 டீஸ்பூன் போல் மிளகு, அதுக்கப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதை போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இந்த 3 நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி போல் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் போட்டு வடகம் போட்டு 10 பல் போல் பூண்டு போட்டு ஒரு கைப்பிடி போல் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி போல் கல்லுப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். குழம்பு கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அவ்வளோதான், குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சளி இரும்பலுக்கு பெஸ்ட்டு நிவாரணி.